அன்பார்ந்த தனுசு ராசியினர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏன் நிம்மதி இல்லை, அதற்கான வழியும் நான் இந்த பதிவில் போடுறேன், பார்த்துக்கங்க. ஏன்னா என்கிட்ட இப்போ சோசியம் பார்க்க வர்றவங்கலாம் அதிகமான பேர் தனுசு ராசிக்காரங்க தான் வந்திருக்காங்க. வந்துட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு அதாவது இப்போ நேரம் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு 7 சனிலாம் மாறிட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன் இந்த பிரச்சனை மீண்டும் அதே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா என்கிட்ட வந்தவங்க பார்த்தீங்கன்னா கேட்குறது என்னென்னா, முடியலை, ரொம்ப முடியல, கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கர்மா தான் காரணம். உங்கள் சாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி 2 8 சனி செவ்வாய் 11 இருந்தால் பிரச்சனை வராது, 8 இருந்தால் பிரச்சனை தான். பார்த்தீங்கன்னா நான் 4 5 இருந்தாலும் பிரச்சனை தான், சனி 5 இருந்தாலும் பிரச்சனை தான். உங்கள் கர்மா, பிறவி கர்மா, அதாவது உங்கள் தாத்தா பாட்டி பாட்டன் செய்த கர்மா உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பார்த்துக்கோங்க. இப்போ இது காரணம் என்ன, இது ஏன் இப்படி உங்கள் சாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். சனி 8 5 ராகு இருந்தாலும் கர்மா தான், சனி இருந்தாலும் கர்மா தான், 2 சனி இருந்தாலும் கர்மா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ராகு, 2 ராகு உங்கள் லக்கணத்துக்கு 2 8 ராகு எது இருந்தாலும் கர்மா தான். 5 இருந்தாலும் அதுவும் கர்மா தான். 5 இருந்தால் புத்திர பாக்கியம் இருக்காது, அது ரொம்ப சிரமப்படுவீங்க, அதுக்கான பிரச்சனைகளும் வந்து சேரும். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் பழைய பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி 7 சனியில் நடந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதை நினச்சி நீங்கள் வருந்திக்கிட்டு இருப்பீங்க. அதை நினச்சி இதுக்கப்புறம் வருந்தாதீங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லவங்களாக தான் இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா லக்கணம், தனுசு லக்கணக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் போக மாட்டீங்க, நல்லதே நினைப்பீங்க, நல்லதே செய்யணும்னு தான் நினைப்பீங்க, ரொம்ப நேர்மைவாதி கூட நீங்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியும். இந்த 7 சனிக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்திருக்கும். உங்கள் வீட்டை சுற்றியே பிரச்சனை செய்கிறவங்களாம் இருந்துருப்பாங்க. அவங்களாலேயும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்திருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ராகு இருந்ததுன்னா, உங்கள் லக்கணத்து 5 ராகு இருந்ததுன்னா உங்கள் வீட்டை சுற்றி பிரச்சனை இருந்திருக்கும். அவங்களாலேயும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இப்போ அதை எப்படி சரி செய்கிறதுன்னு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒத்து வரமாட்டாங்க. ஏன் வீட்டில் உள்ளவங்க ஒத்து வரமாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா அவங்க சாதகத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க சாதகத்தை பார்த்தீங்கன்னா 2 8 ராகு கேது இருக்கும். இல்லைனா ராசிக்கு 2 8 ராகு கேது இருக்கும், இல்லை லக்கணத்துக்கு 2 8 ராகு கேது இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க உங்கள் அப்பா அம்மா. நீ யார் சொல்கிறதுக்கு, நான் கேட்குறதுக்கு, அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே தான் உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே நல்ல ஒரு அறிவு, நீங்கள் வெளியிலலாம் போயிருப்பீங்க, நல்ல பழக்க வழக்கம் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு திறமை இருக்கும். நீங்கள் அதை வச்சு சொன்னால் கூட அவங்க காதுக்கு வாங்காத மாதிரி போயிடுவாங்க, உங்கள் அப்பா அம்மா காதுக்கு வாங்காத மாதிரி போயிடுவாங்க. சரி, அதை விட்டுடுங்க. அப்படியே உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் சண்டையை போடணும், விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 சனிக்கு அப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹையாக தான் இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் 6 பேச்சையும் கேட்க மாட்டீங்க, வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டீங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நீங்கள் தோற்று போகிறதுல எந்த தவறும் இல்லை. உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட தோற்று போகிறதுல எந்த தவறும் இல்லை. தோற்று போயிடுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதே கேளுங்க, அதே கேட்டு அவங்க வழியை பின்பற்றி போங்க. இப்போ இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 சனியில் ஒரு காதல் ஏற்பட்டிருக்கலாம். 7 சனியில் காதல் ஏற்பட்டிருக்கும். அவங்களும் உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்களும் அவங்கள பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி போட்டு போயிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லையா. அதனால் அதை பிரச்சனை பண்ணலாமான்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அதை நிறுத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்கிறதுனால எப்படியோ போட்டுன்னு விட்டுருப்பீங்க. அவங்க போயிருப்பாங்க. அது ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சாதகத்தில் சனி ஆட்சிலேயே உச்சத்திலே இருந்திருந்தாருன்னா 7 சனியில் உங்களை காப்பாற்றிருப்பார், அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆகாத சாதகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6 8 உள்ள சாதகமாக இருக்கலாம். அதனால் உங்களை காப்பாற்றி விட்டுருப்பார். அவங்க உங்களுக்கு மனைவியாக வந்தாங்கன்னா உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்காது, நரகமாக ஆகிடும். அதனால் உங்களை காப்பாற்றி விட்டுருப்பார். நீங்கள் அதை நினச்சி வருந்தாதீங்க. அதெல்லாம் தூக்கி அப்படி தூர இறந்துடுங்க. அதை நினச்சி வருந்தாதீங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சனி இருக்கும்போது காதல் வந்திருக்கலாம். அந்த காதல்னால கூட நீங்கள் மனசு உடஞ்சி போய் உட்காந்துருப்பீங்க.
மனசு உடைஞ்சு போய் அப்படியே உட்காந்துருப்பீங்க. வீட்டில் எந்த பேச்சும் கேட்காம, அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்காம நீங்கள் மட்டும் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருப்பீங்க. இப்போ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் ஆகாதான்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சாதகத்தில் துலாமில் சனி, உங்கள் சாதப்படி 3ல் சனி இருந்தாருன்னா, இப்போ வந்து சனி வந்து ஆட்சியில் இருக்கார், 3ல் ஆட்சியில் இருக்கார், ஆட்சியில் வக்கரத்தில் இருக்கார். உங்கள் சாதகப்படி 3ல் இருந்தாலோ 11ல் இருந்தாலோ உங்களுக்கு வந்து நன்மையாக தான் செஞ்சுருப்பார், தவறுதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் செம்மசனியில் இருக்கும்போது ஏதாவது அவர் சனி வக்கரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சின்னதாக காதல் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ அந்த காதலால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. அப்படியே உங்கள் சாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி வந்து உச்சத்துலேயும் இல்லை, ஆட்சிலையும் இல்லை, ஏதோ இந்த மாதிரி 8ல் 5ல் 2ல் இருக்காருன்னு சொன்னாக்கா உங்கள் சாதகப்படி அந்த காதலை நீங்கள் விட்டுருங்க, வேண்டாம். அந்த செம்மசனியில் வந்த காதலையும் விட்டுருங்க, இந்த 7 சனியில் வந்த எந்த காதலையுமே எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. ஏன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனை தான், ரொம்ப பிரச்சனை தான். அப்படி நீங்கள் வந்து அது கொண்டு வர முடியாது, அது அது அமையாது சீக்கிரம், அது உங்களை விட்டு போயிடும். நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னா விட்டுருங்க. உங்கள் கர்மாவை பற்றி பார்க்கணுன்னு சொன்னாக்கா உங்கள் கர்மா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 5ல் ராகு, 5ல் சனி, 8ல் ராகு, 8ல் சனி இப்படி இருந்துன்னு சொன்னாக்கா அது நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச கர்மா உங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே வரும். இப்போ அது உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டுங்களேன். இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, இப்போ ஹோட்டல் போனீங்கன்னா அங்கே வந்து சாப்பாடு வந்து ஒரு சாப்பாடு 100 ரூபான்னு சொல்லணும், ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபான்னு வச்சிங்களேன். அந்த சாப்பாடு வந்து சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி வச்சுருவாங்க. சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு அளவு சாப்பாடு தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த அளவு சாப்பாடு கொடுக்குறது ஒரு நன்மை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அந்த வர 100 ரூபாய்க்கு உள்ளதை கொடுக்குறாங்க, எவ்வளோ சாப்பாடு கொடுக்க முடியும் அவ்வளோது கொடுக்குறாங்க, அது ஓகே. ஆனால் அந்த எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. சாப்பாட்டில் ஏதாவது சோடாப்போ எசன்ஸோ ஏதோ கலந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 100 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறவங்க இப்போ சில பேர் வந்து 3 சாப்பாடை ஒன்றா சாப்பிடுவாங்க. இப்போ அவங்களாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த ஹோட்டலில் அவங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அதனால எதையாவது கலந்துருப்பாங்க. கலந்து கொடுக்கும்போது சாப்பாடு அதிகமாக சாப்பிட முடியாது. 3 சாப்பாடு சாப்பிட்றவங்க ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட்றவங்க அரை சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டு போனாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அவங்க வயிறு எரிச்சல், அவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கலாம், அசிடிட்டி கோளாறு இருக்கலாம், இந்த மாதிரி இருந்துருந்துன்னா உங்களுக்கு வந்து எரிச்சல் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ஒரே வயிறு எரியுது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொல்லி அதையே சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே ஒரு கர்மாவாக அமைஞ்சிடும் அந்த அவங்களுக்கு. உங்கள் முன்னோர்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த கர்மா உங்களை பின்தொடரும். இந்த நேரத்தில் உடம்பு முடியாமல் இருக்கும், வயிறு பிரச்சனை இருக்கும், அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கங்க. நீங்கள் நல்ல டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கங்க. சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே மாறும், நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடும். தனுசு ராசி நேயர்களே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கர்மாவை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு பழைய நினைவுகளை மறந்துடுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை எல்லாம் மறந்துடுங்க. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு எதிராக பேசாதீங்க. நீங்கள் வந்து அமைதியாக இருந்துருங்க, எதுவுமே பேசாதீங்க, அமைதியாக இருந்துருங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருங்க. நீங்கள் அவங்க வந்து என்ன தவறாக சொன்னாலும் நீங்கள் அதை வந்து சரியாக எடுத்துக்க வேண்டாம், அதை விட்டுருங்க, அப்படியே ஒதுக்கிட்டு உங்களால் முடிகிறத செஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. அவங்கள்ட்ட நீ வாக்குவாதம் பண்ணி சண்டை போடாதீங்க. அதை விட்டுட்டாலே நீங்கள் உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி நல்ல ஒரு இதுக்கு ஒழுங்குநிலையை கொண்டு வந்துட்டாலே உங்கள் கர்மா குறைஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வழியும் இருக்குது, குறைஞ்சிடும். அதுதான் உங்கள் கர்மா கழிக்கிறதுக்கான வழி. நீங்கள் அமைதியாக இருந்தாருன்னு வீட்டில் சண்டை போடவே கூடாது. வீட்டில் அவங்க எது சொன்னாலும் காதில் வாங்காதீங்க, விட்டுருங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு எழுதிட்டு நீங்கள் பேசவே வேண்டாம், விட்டுருங்க. அப்படி விட்டுட்டாலே உங்கள் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப அன்பானவங்க, பண்பானவங்க, குணமானவங்க, நல்ல புத்திசாலியே கூட. ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு நன்மையாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு புரிய போகிறதே இல்லை. அது புரியவே வேண்டாம், விட்டுருங்க. நீங்களாக இருங்க, அவங்க அட்வைஸும் பண்ண வேண்டாம், உங்கள் அட்வைஸ் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் கர்மா கழிஞ்சிரும், நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு வந்து சனி வந்து 3ல் வக்கரத்தில் இருக்கார், குரு கூட வக்கரத்தில் தான் இருக்கார், 6ல் இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நேரம். குரு வந்து உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவார். அதனால் தனிவான குணத்தோடு இருங்க, தன்மையான குணத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
தனுசு ராசி நேயர்களே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு வந்து நல்ல பலன் அளிக்கும், பலன் தரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மன நிம்மதி திருப்பம் உண்டு. அதாவது பார்த்திங்கன்னா குரு வந்து வக்ரத்தில் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு நிம்மதி மன திருப்பம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மதியும் விதியும் உங்கள் வசம் வரப்போகிறது. மீனராசி நேயர்களே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ட்ரோ கண்ணன்ஸா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கும் எனக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் 3ல் குரு வக்கரத்தில் இருக்கார். வக்கரத்தில் இருந்துட்டு என்ன பண்ண வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியும் வக்கரத்தில் இருக்கார், குருவும் வக்கரத்தில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிரகமுமே ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை செய்ய போகிறாங்க. இந்த மாதத்துலையும் சரி, அடுத்த மாதத்துலையும் சரி. இப்போ என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம்னா, நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, திடீர் திருப்பங்கள் ஏற்படும், திடீர் கல்யாணம் ஏற்படும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். அது திடீர் கல்யாணமாக தான் இருக்கும். பார்த்துங்க, நீங்கள் நினச்சது சாதிச்சு காட்டுவீங்க, ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவீங்க. இந்த டைமில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வரத்தையும் கொடுக்க போகிறாரு குரு. பார்த்துங்க, என்னோடய பதிவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தெளிவாக தெரியும். ஏன்னா விட்டு பார்த்தீங்கன்னா புரியாது. உங்கள் ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா குருவான 3ல் வக்கரத்தில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ராசியெல்லாம் வரல, 3வது கட்டத்தில் ரிஷப ராசியில் தான் இருக்கார். ரிஷப ராசியிலேயே வக்கரத்தில் இருக்கார். நிறைய மாற்றங்கள், நிறைய திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இவர் மறைஞ்சிருந்து உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டை கன்னி ராசியை பார்ப்பார். பல முயற்சிகள் கைகூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அரசாங்க வேலை கைகூடி வரும். கோர்ட்டு கேஸு வழக்கு பார்த்திங்கன்னா அது வந்து உங்களை சாதகமாக அமையும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஷ்டமும் மாறுபடும். இப்போ அவங்களால உங்களுக்கு வந்து நல்ல உதவிகரமாக இருப்பாங்க இந்த டைமில். இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல நடக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்கள் சகோதரனுக்கு நல்லது ஒன்றும் நடக்கலையே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவங்களுக்கு கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்கள் கைக்கூடி வரும். அவங்க படிப்பு சம்மந்தமாக நீங்கள் மெனக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கைக்கூடி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கிடைக்காத சொத்து, கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த வேலை வந்து ஸ்டக் ஆகி நின்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது தொழிலையோ எதுலேயோ பணம் போட்டிருந்தீங்கன்னா அது நஷ்டமாக இருந்துக்கலாம். அந்த பணம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றத்தை தரும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் ப்ரமோஷன், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அங்கே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க உங்களை அந்த இடத்தோடு மாறி இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, உங்களை டார்ச்சராகவே இருந்திருக்கும். உங்கள் வேலையை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கக்கூடிய நேரம் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு இல்லையா, குரு 3வது வீட்டிலேருந்து மறைஞ்சிட்டார் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, வீரியஸ்தானம், நம்பிக்கை எல்லாமே வந்து கைகூடக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் கைகூடுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தோல்வி, எதிரி, கடன், நோய், தோல்வி, கடன், எதிரி, இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக இருக்கும், வெற்றி கிடைக்கும். மீன ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, இனிப்பு பலகாரம் செஞ்சு
மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் வந்து அதிகப்படியான வெற்றியை தரும். இந்த நேரத்தில் இது பண்ணிங்கனாக்கா. மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு பதிவு ஒன்று போயிட்டுருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 சனி, விரைய சனி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கிற மீனராசிக்காரங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஏன்னா கண்டிப்பாக 2வது சுத்தாக இருக்கும். கண்டிப்பாக 2வது சுற்று வந்திருக்கும் சனி இந்த டைமில் 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம். இப்போ அவங்க பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வழிபடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே வந்து பொங்கு சனி. இப்போ உங்களுக்கு 2வது சுற்று வருது பொங்கு சனி தான். ஆனால் 12 விரைய சனி, 2வது சுற்று வரும்போது அது பொங்கு சனியாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லா கைகூடும், வெற்றியடையும். அப்படி இருக்கணும்னா நீங்கள் பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வழிபட்டு வாங்க. ஏன்னா அந்த கோயில் வந்து 2000 வருஷம் பழமையான கோயில். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சனியும் காலபைரவரும் நேருக்கு நேராகவே இருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். திருக்கொள்ளிக்காடு போக மறக்காதீங்க இந்த மீனராசி அன்பர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்பேன். மீனராசிக்காரங்கள்லாம் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா அங்கே போனாலே போதும், உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த என்னோடய பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் எனக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடக்கூடியது புரியும், மன நிம்மதியும் கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கட்டும் மீனராசி நேயர்களே. நன்றி, வணக்கம்.